ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா டெவலப்பருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா டெவலப்பர்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 1 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயர்க்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக வந்து வித் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் அப்ளை ஃபார் திஸ் ஜாப். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீழே கொடுத்துருக்க ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபுல் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன ஜெண்டரோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் சிங்கிளாக இருந்தால் சிங்கிள்னு கொடுத்துக்கோங்க. மேரிட்னா மேரிட்னு கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் கரண்ட் லொக்கேஷன் கேட்டிருக்காங்க. உங்கள் கரண்ட் லொக்கேஷன் என்னவோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களால் ரீலொகேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பூனேக்கு. ஸோ ஆஃபீஸ் வந்து பூனேயில் இருக்குது. ஸோ டெய்லியும் நீங்கள் ஆஃபீஸ் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களால் ரீலொகேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஷிஃப்டெல்லாம் இருக்கும், அதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜாப் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது சர்டிஃபிகேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை இங்கே டைப் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் சர்டிஃபிகேஷன்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ஆடட் அட்வான்டேஜ். ஸோ சர்டிஃபிகேஷன்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் கையில் இப்போ ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்கா, ஏதாவது ஜாப் ஆஃபர் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இருந்ததுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஜாபை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுமோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு லிங்க்டின் லிங்க்கு, கிட்டப் லிங்க்கு இந்த மாதிரி லிங்க்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா அதை இந்த இடத்துல நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இந்த கொஷினும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லிங்க்கை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஆட் ஃபைல்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அங்கே சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 3rd பேஜுக்கு போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல சப்மிட்னு இருக்கும். ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த சப்மிட் இருக்கும். அந்த சப்மிட்டை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.